சார் இப்ப முன்னறிவிப்பின்றி விமானத்த ரத்து செஞ்சு, அது பயணிகள் யாருக்கும் சரியா சொல்லாம, அவங்க நேரம் விரயம்லாம் ஏற்பட்டு அவங்க வந்து நெறைய காக்க வச்சதுக்கு அப்புறம் விமானம் ரத்து செஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விமான கம்பெனி மேல பயணிகள் நஷ்டஈடு கேட்க முடியுமா சார்? கண்டிப்பா கேட்க முடியும். அதுல நம்பர் 1 யாருகிட்ட நம்ம புகார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏன்னு சொல்லுவோம். அதுல சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட் சிஏஆர் செக்ஷன் 3 சீரீஸ் எம் பார்ட் 4 அதுலயும் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே இவங்க அவங்க கிட்ட பேசஞ்சருக்கு உண்டான உரிமையை அவங்க பெற முடியும். அதுக்கு உண்டான நஷ்ட எடையும் அவங்க இதன் மூலயமா பெற முடியும். இதுல நார்மலா எந்த ஒரு காரணமும் இல்லாம அவங்களோட நிர்வாக கோளாறு காரணமா அவங்க ஏர்லைன் கம்பெனியில ஏதோ ஒரு பிரச்சனைனால நின்று போச்சு அப்படின்னா கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தகவலை சொல்லிடணும் அவங்களுக்கு, நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு, பயணிகளுக்கு. அது மாதிரி முழு டிக்கெட்டையும் ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு அதே மாதிரி ஒரு பிளைனை ரெடி பண்ணி அவங்களுக்கு பண்ணணும். அப்படி இல்லையா அவங்களோட விருப்பமான தேதியாவது அவங்க மாற்றி கொடுக்கணும். விருப்பமான தேதினா இந்த இடத்துல இது பீக்கான் டைம், இது இந்த தேதியில் பண்ண முடியாது, அந்த தேதியில் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இத்தனையும் பண்ணி கொடுக்கணும் அந்த டிஜிசிஏ விதிமுறையின்படி. சார், இது எந்தெந்த வகையில் ஒரு பயணி புகார் கொடுக்க முடியும் சார்? அதாவது 2 வகையாக கொடுக்க முடியும். ஒன்று அந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க. கொடுத்தா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, நமக்கு அதுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கும். 2வது கன்சூமர் கோர்ட்லேயும் கன்சூமர் கமிஷன் இருக்குது. கன்சூமர் கமிஷனில் நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு டைரெக்டாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா அதுக்கு ஒன்று நஷ்ட ஈடை நம்ம பெற முடியும். சார், இப்போ எதனால இது நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒருவேளை வானிலை கோளாறு காரணமாக நடந்திருந்தது அப்படின்னா அந்த டைமில் போய் நம்ம நஷ்ட ஈடு கேட்க முடியுமா சார்? வானிலை கோளாறு காரணமாக வந்தாலும் கூட இவங்களுக்கு பயணிகளுக்கு அதுக்கு உண்டான ஒரு நிவாரணத்தை பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க செய்ய முடியும். அதை முன்னாடியே சொல்லிடணும். சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான வசதிகள்லாம் கண்டிப்பாக பண்ணிடணும். இன்னொரு டேட்டில் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வேற ஒரு ஃப்ளைட்டை அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அதுக்காக வானிலை காரணமாக அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ரோட்டில் போங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஃபைல் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்ன அந்த போர்டிங் பாஸ் சம்மந்தமாக சொல்கிறாங்களே சார், அது என்னென்ன ஆவணங்கள் அவங்க கையில் வச்சுருக்கணும் சார்? முதல்ல அந்த போர்டிங் பாஸு, புக்கிங் டீட்டெயிலு, அப்புறம் இவங்க பேமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அந்த கஸ்டமர் கேர்லேயும் இதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை பதிவு பண்ணி வச்சுக்கலாம். பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் கொடுக்க முடியும். அதில் airseva.gov.in இருக்குது. அதுக்கப்புறம் கன்சூமர் கோர்ட்டு அதுலேயும் நம்ம ஃபைல் பண்ண முடியும். EDAAKHIL.nic.in அந்த ஒரு ஆன்லைன் கன்சூமர் கோர்ட் மூலயமாவும் நம்ம அவங்க மேலே பதிவு பண்ண முடியும். அதில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான நஷ்ட ஈடும் நம்ம பெற முடியும். நஷ்ட ஈடுன்னு நம்ம சொல்லும் போது எந்த அளவுக்கான நஷ்ட ஈடு தொகை வாங்க முடியும் சார்? அவங்க 5 லட்சம் வரைக்கும் நஷ்ட ஈடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நார்மலாக ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 5,000 to 10,000 நஷ்ட ஈடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக உண்டு. இதில் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு சின்ன நெக்லிஜென்ஸ், பெரிய நெக்லிஜென்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பெரிய தொகையில் கூட நம்ம கேட்க முடியும். மன உளைச்சல், நம்ம நேரம், அது இதுன்ற பல விஷயங்கள் இதில் அடக்கமாகும். மேலும் இது சம்பந்தமான வேற ஏதாவது தகவல் இருந்தாலோ உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.